ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிஞ்சி போன இட்லி இருந்துச்சு. இட்லியை வச்சு நம்ம எப்படி ஒரு மசாலா இட்லி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் விட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோட்டையும் அந்த இட்லியை போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரையெல்லாம் ஆகாது, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டிலலாம் அந்த மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, சும்மா வெறுமனே இட்லியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மட்டும் இட்லி சாப்பிட்டுச்சிங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த இட்லி சாப்பிட்டுச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்குங்க. நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ அதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனட்டையும் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியை எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரம் அந்த கிரேவி பதம் வரும். அதனால் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பில் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாஸ்லாம் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்கோ அதை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஊற்றிக்கோங்க. என்கிட்ட சோயா சாஸ் இருந்துச்சு, சோயா சாஸ் ஊற்றிட்டேன். அப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சம் இருந்துச்சு, சில்லி சாஸும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவில் இப்போ நம்ம இட்லியை பொரிச்சு வச்சுருந்த இட்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்துட்டு இட்லியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.